வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டே இந்த இன்க்ரீடியன்ஸ், அது என்னென்னா உளுந்தும் பாலும் எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், அதுவும் கம்பல்சரி கிடையாது, இருந்தால் நல்லது. இதை என்ன பண்ணணும்னா, உளுந்த பாலில் ஊற வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆர் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பின்னாடி நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணாலுமே, எதுன்னு ஃபேஸ் பேக்கோ இல்லை எது நம்ம முகத்துக்கு ஏதாவது போடுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு நாளைக்கு நம்ம ஃபேஸை 2 டைம்ஸாவது வாஷ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின்னும் நீட்டாக இருக்கும், மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால். இப்போ இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும் போது நல்ல ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் 100% தெரியும். சில பேர் அப்படியே அப்ளை பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வேர்வையோடு மிக்ஸ் ஆகிறனால நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்காது. ஸோ நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் இதை 2 or 3 டைம்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நல்ல டேனை ரிமூவ் பண்ணும். டேன் எங்கெங்கே உங்களுக்கு சப்போஸ் உடனில் இருந்தாலும் சரி, கழுத்தில் இருந்தாலும் சரி, ஃபேஸில் இருந்தாலும் சரி, நல்லா அங்கே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 3 or 4 டைம்ஸ் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை அரைக்கும் போது லேசாக அந்த ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி அரைங்க. பால் ஊற வச்சு நம்ம அரைப்போம், இருந்தாலும் அதில் லேசாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த கன்சிஸ்டி வர்றதுக்காண்டி நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே டைரெக்டாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கையில் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராடக்ட் எதுவும் ஆகலை, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபேஸ் பேக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது புது ப்ராடக்ட்டோ ஏதோ வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் யூஸ் பண்ணி பாருங்கள். கையில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாட்டி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கையில் தான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் இருந்தால் இன்னுமே நல்லது. பட் என்கிட்ட ப்ரெஷ் இல்லாதனால நான் கையில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கையில் அப்ளை பண்ணும்போது லேசாக மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக போட்டு தேய்க்காமல் ஜஸ்ட்டு மசாஜ் பண்ணுங்கள். நான் அதில் உங்களுக்கு ரஃப்பாக தேய்ச்ச மாதிரி இருக்கும், பட் அந்த வீடியோ ஸ்பீட்னால அப்படி உங்களுக்கு தெரியுது. ஜஸ்ட் லேட்டாக ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 or 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டு நல்லா காஞ்சிரும். காஞ்ச பின்னாடி அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஒரு வெட் கிளாத் எடுத்துக்கோங்க. வெட் கிளாத்தை எடுத்து நல்லா தொடச்சிருங்க. எவ்வளோ துடைக்க முடியுமோ நல்லா தொடச்சிட்டு, ஓரளவுக்கு தொடச்சிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க மாய்ஸ்டர் அதை அப்ளை பண்ணுங்கள். எந்த மாய்ஸ்டர்னாலும் சரி, குறிப்பிட்ட மாய்ஸ்டர்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன மாய்ஸ்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பாலில் ஊற வச்சு பண்ணுறது இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க் போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு, வேறு வேலை இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா, உளுந்தை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருங்க. அதை காய வச்சுட்டு நல்லா பொடியாக பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ அந்த எடுத்து 2 ஸ்பூனை போட்டுட்டு பாலும் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி அப்படியும் அப்ளை பண்ணலாம். அது இன்னுமே நல்லது. நான் உளுந்த ஊற வச்சு தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இந்த கை நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு தெரியும். ஃபுல்லாக தெரியாது, 100% தெரியாது, 20 or 25% தெரியும். நீங்களும் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி வீக்லி 2 or 3 கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியும். இதோட நீங்கள் பால்லையும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஸ்கின் பிரைட் ஆகும் நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.